श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஆஞ்சநேயர் மேல ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். ஆமுஷிகிருத மார்த்தாண்டம் கோஷ்பதிகிருத சாகரம் தருணீகிருத தசாக்ரீவம் ஆஞ்சநேயம் நமாம்யஹம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். ஆமுஷிகிருத மார்த்தாண்டம், அதாவது மார்த்தாண்டம் அப்படின்னு சொன்னாலே சூரியனை குறிக்கும் ஒரு சொல். சூரியனுக்கு இருக்கிற ஒரு நாமம் தான் மார்த்தாண்டம். அதாவது சூரியனையே எவ்வளோ பெரிதாக இருக்கும் சூரியன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அவ்வளோ பெரிதாக இருக்கும் சூரியன், அவ்வளோ ஒளி வீசக்கூடிய பிரகாசமான சுரூபத்தை கொண்டிருக்கும் சூரியனையே நம்மளோட ஆஞ்சநேயர் சிறு வயதில் இருக்கும்போது மாம்பழம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட போனாராம். அதனால மாம்பழமாக சித்தரித்து கொண்டு அந்த சூரியனையே அடைய சென்ற அந்த ஆஞ்சநேயருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆமுஷிகிருத மார்த்தாண்டம் கோமுகி கிருத சாகரம், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி போன ஸ்லோகத்தில் சாகரத்தை, கடலையே சமுத்திரத்தையே எப்படி ஒரு மாடு அதோட காலை ஒரு சகடியில் வைத்து அந்த ஃபுட் பிரிண்ட்ல ஒரு தண்ணி நிரம்பினா அது எவ்வளோ கம்மியாக இருக்குமோ அந்த அளவுலாம் சமுத்திரம் இருந்ததாம் நம்ம ஹனுமானுக்கு. அதனால அவ்வளோ சுலபமாக கடந்து போறாராம் சமுத்திரத்தை. அடுத்தது தருணி கிருத தசாகிரீவம், அதாவது தசாகிரீவம் அப்படின்னு சொன்னால் 10 தலைகள் உடையவர் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட ராவணனையே சொல்றான். அதனால 10 தலைகள் உடைய ராவணனையே சுலபமாக வீழ்த்தியவராம் நம்மளோட ஹனுமான், நம்மளோட ஆஞ்சநேயர். அவரை வீழ்த்துறதுக்கு அவ்வளோ உதவிகள் செஞ்சிருக்காராம் நம்ம ஹனுமான். தருணி கிருத்த தசாகிரீவம் ஆஞ்சநேயம் நமாம்யகம், அதாவது அப்பேற்பட்ட அஞ்சனையின் புத்திரனாக ஆஞ்சநேயனாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த கதை எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இந்த கதையில் 2 கேரக்டர்ஸ் நம்மளுக்கு தெரிய வருது. இரண்டுமே மிருகங்கள் தான். இந்த 2 மிருகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்று இந்த காட்டுக்கே ராஜாவாக அந்த காட்டில் ராஜாவாக இருந்த சிங்கம். இன்னொன்று அந்த காட்டில் அந்த சிங்கம் யாரெல்லாம் வேட்டையாடுறதோ அவளை தவிர மிச்சம் யாராவது உயிரோடு இருந்தால் அவளை வேட்டையாடக்கூடிய ஒரு விதமான ஒரு புலி. அதனால ஒரு சிங்கம் ஒரு புலி 2 மட்டும்தான் அந்த காட்டிலே ஆட்சி செஞ்சு இருந்துதான். அதனால எப்படி எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தானா, இந்த மாதிரி சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா, அந்த சிங்கத்துக்கு மந்திரியாக தான் இந்த புலி வசித்து வர்றது அப்படின்னு யோசிக்கிறாலாம் எல்லாருமே. அப்போ இந்த புலிக்கு அந்த சிங்கத்தின் பவர், அந்த சிங்கத்தின் சக்தியை பார்த்த உடனே, சிங்கத்தின் வீரத்தை பார்த்த உடனே இதை போலவே நம்மகிட்டயும் இருந்தால் நல்லா இருக்குமே, இவனை விட நம்மளுக்கு அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே, நம்மளும் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது தான் இந்த புலி. இந்த புலி இந்த மாதிரி யோசிக்கும் போது நாளுக்கு நாள் அந்த சிங்கத்து மேலே இருந்த அந்த வெறுப்பும் அந்த பொறாமையும் வளர ஆரம்பிக்கத்தான். அங்கே பாரு, ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த புலிக்கு பித்து பிடித்தா மாதிரி இந்த புலி என்ன சொல்கிறதுனா, பாரு அந்த சிங்கம் எவ்வளோ உயரமாக இருக்குது, பாரு அந்த சிங்கத்தோட முகத்தில் எல்லாத்துலேயும் ரோமங்கள் இருக்குது, பாரு அந்த சிங்கம் ஒரு நடையே அவ்வளோ ராயலாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நடையே, பாரு அந்த சிங்கத்துக்கு காலில் அப்படி நகங்கள் இருக்குது, பாரு அந்த சிங்கத்தின் வாளோட நுனியில் ரோமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தோட எல்லா குணங்களையும் பார்த்து பார்த்து இது நம்மக்கிட்ட இல்லையே, இது நம்மக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமக்கு தான் புலி. அதனால அந்த காட்டில் இருக்கிற சில பேர் அந்த மாதிரி சொன்னதுனால, காட்டுக்கே சிங்கம்தான் ராஜா அப்படின்னு சொன்னதுனால, அந்த சில பேரின் பெயரை கேட்டு மனம் நொண்டி போய் நம்மளோட புலி அந்த சிங்கத்தை பார்த்து பொறாமைப்பட ஆரம்பிக்கிறதாம். இதுக்கப்புறம் கதை மேலும் எப்படி நகர்றது, கதையில் வேறு ஏதாவது நடக்கிறதா, நடந்ததுக்கப்புறம் இந்த கதை நீதி என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.